ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ. சௌந்தர்யலகரியில் 80வது ஸ்லோகம். நான் முன்பே கூறியது போல் சில புஸ்தகங்களில் 79 80 சேர்த்து படிக்க வேண்டும். நம்ம உரை ஆசிரியர்கள் நிலையில் நின்று நாம் இதை தனித்தனியாக காணுகின்றோம். 80வது ஸ்லோகத்தை பார்ப்போம். कुचौ सद्यस्विद्यत्तटघटितकूर्पासभिदुरौ कषन्तौ दोर्मूले कनककलशाभौ कलयदा तव त्रातुं भङ्गादलमिति वलग्नं तनुभुवा त्रिधानद्धं देवी त्रिवलिलवली वल्लिभिरिव இடையில் கட்டிய கொடியை போன்ற 3 ரேகைகளின் அழகு அம்பாளை அமிர்தமாக நம்மை பருக காட்சி தருகின்றாள். இந்த ஸ்லோகத்தின் பொருள் பலன் என்னவென்றால், மன்மதனை வெல்லும் அழகு இந்திரஜாலம் கூடிய அழகும் நாம் பெற இந்த ஸ்லோகம் உதவும். இப்ப ஸ்லோகத்துக்கு போயிருங்க. குச்சௌ சத்யத் வித்யத் தடககித கூர்பாச விதுரௌ கஷந்தௌ தோர் மூலே கனக கலஷாபௌ கலயதா தவ திராதும் பங்கே அலமிதி பலக்னௌ தனுபுவா த்ரிதானத்தம் தேவி திரிவலி லவலி வல்லிபிரிவ. ரொம்ப அந்த ஸ்லோகம் அந்த இடத்த மட்டும் பார்த்தீங்கன்னா மீட்டர் அழகாக எடுத்து யூஸ் பண்ணியிருக்காரு அவர். இந்த சௌந்தர்யலகரியில் இருக்கக்கூடிய இந்த 80வது ஸ்லோகம் எல்லாத்துக்குமே லகரி என்னும் மீட்டரில் தான் சங்கர பகவத்பாதால் யூஸ் பண்ணுறார். அந்த 32 அக்ஷரங்களோடு வரணும். அதுக்கு எப்படி எடுத்துன்னு போறாருன்னா, லவலி வல்லி பீரி இவ அப்படின்ற வார்த்தையை அழகாக எடுத்துன்னு வர்றார் அந்த இடத்துக்கு. இப்போ ஸ்லோகத்துடைய மீனிங் பார்க்கலாம். தேவி, உன் பதியான பரமேஸ்வரனுடைய பெருமைகளை நீ நினைத்து நினைத்து மகிழ்வதால் உன் தங்க கலசம் போன்ற ஸ்தனங்கள் அடிக்கடி வியந்து பூரிப்பதால் மன்மதன் இந்த ஸ்தன சுமையினால் உன் இடுப்பு ஒடிந்து விழுந்து விடுமோ என்று உன் இடுப்பை வள்ளி கொடியால் 3 சுற்றுகளாக சுற்றி இருப்பது போல் தோன்றுகின்றதம்மா என்று சொல்கின்றார். இடுப்பில் அம்பாளுக்கு 3 சதை மடிப்புகள் உள்ளது. கட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல ஆங்கிலத்தில். இந்த பசங்கள்லாம் சொல்லும்போது சொல்லுவாங்க, எனக்கு என்ன 8 பேக்ஸ் 6 பேக்ஸ் அப்படின்றால. அப்போ அம்பாளுக்கு பார்த்தீங்கன்னா 3 பேக்ஸ் உண்டு. இடுப்பில் 3 தசை மடிப்புகள் உள்ளது. அந்த 3 மடிப்புகள் எப்படி இருக்கின்றது என்பதை இப்போ நீங்கள் இதை பார்க்கும்போது, என்ன சுவாமி இப்படிலாம் இருக்கே அப்படின்ற ஸ்லோகம் அப்படின்னு கேட்பேன். நீங்கள் ஒரு காம உணர்ச்சியோடு பார்க்காம சாக்ஷாத் ஆதிசக்தி ஸ்வரூபிணியை நாம் எப்படி அழகோடு நாம் பார்க்க வேண்டும். ஒரு அம்மாவை குழந்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த விதமான கிருமிஷங்களும் இருக்காது. அதுபோல நாம் காண வேண்டும். நம்ம தாயை விட இவள் லோக ஜனனி அல்லவா. அதனால்தான் இப்படி வார்த்தைகளை சங்கர பகவத்பாதால் யூஸ் பண்ணியிருக்கார். நாரி திலக இந்த ஸ்லோகத்துடைய இது 80வது ஸ்லோகம் இல்லை. தேவி, ஹே தேவி சம்போதன பிரதமால சத்ய அப்படின்ற யூஸ் பண்ற. சத்ய என்றால் சத்யோஜாதம் என்பது சிவனுடைய பெயர். சத்யோஜாதம் வாமதேவம் ஈசானம் தத்புருஷம் அகோரம் என்பார்கள். அதில் சத்யோஜாதத்தில் இருக்கக்கூடியவனே பரமேஸ்வரனுடைய பெருமையை நினைத்து, அம்மா நீ என்ன பண்ற, நினைத்து நினைத்து அங்கேயே அதே க்ஷணத்தில் ஸ்தவித்யக பூரித்து இருக்கின்றாய். அதனால் என்ன ஆகுது, தடகடிதனா பூரிப்பால் உன்னுடைய பருமங்கள் எல்லாம் ஒட்டி உள்ளது. கூர்பாசுர ரவி
ரவிக்கிரைகள் என்று பெயர். பிதுரவ் அப்படின்னா கிழிப்பானவை என்று பெயர். தோல் முளை என்றால் தோலின் அடிப்பக்கத்தில். இதை கொஞ்சம் நீங்க பொறுமையா கேட்டீங்கன்னா தான் புரியும். கஷந்தவ் என்றால் உரைகின்றவனாக. கணச கலக கனக கலசாபோ பொன் குடங்கள் போன்றவளே. அதாவது அம்பாளுடைய அந்த இடுப்பும் மார்பமும் எப்படி உள்ளது என்றால் பொன் குடம் போன்றவள். குச்சவ் உன்னுடைய நகில்கள். கலையதா செய்கின்ற. தனுபுவா மன்மதன் அந்த இடுப்பில் ஒரு 3 கோடுகள் போட்டது போல் உள்ளது. வலக்னம் என்றால் இடுப்பு. பங்காது அலம் ஓடிந்து போகாமல் போகட்டும் என்று. திராதும் காற்பதற்காக. இதி இருக்கட்டும். திரிவலி என்றால் இடுப்பு. இதில் 3 மடிப்புகள் உள்ளது. லவலி வல்லிபிகி என்று காட்டுகின்றார். வள்ளி கொடிகளால், அதாவது ஒரு கொடி சூழ்ந்த இடுப்பை போன்ற 3 தடவை அது சுற்றி உள்ளது போல் உன்னுடைய இடுப்பு காணப்படுகின்றதம்மா என்று சொல்கின்றார். இப்ப இந்த ஸ்லோகத்தை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் லக்ஷ்மிதரர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு. பிரத்யக்ஷம் பரமேஸ்வரஸ்ய சதாசிவஸ்ய ஸ்வரூபிணியாக அவர் அழகா அந்த பாஷ்யத்தில் இருக்கிறார். உத்சித்த யவயவய சித்தியே வித்யதே சந்தி பந்து அப்படி காமிக்கிறார். அதாவது அம்பாளுடைய அந்த அழக லலிதா சஹஸ்ரநாமத்திலையும் சொல்லுவாங்க. ஸ்தனபார லதன்மத்திய பட்டவந்தவலித்ரயா என்னும் வார்த்தைகளை சொல்வது போல இங்கேயும் காட்டுகின்றார். அதாவது இந்த ஸ்லோகத்துடைய இதுவை பார்க்கும்போது அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 85வது ஸ்லோகம் தான் எனக்கு நினைப்பிற்கு வருகின்றது. பார்க்கும் திசைதோறும் பாஷாங்குஷமும் பனிச்சிறை வண்டாக்கும் புதுமலரையும் கரும்பும் என் அல்லல் எல்லாம் தீர்க்கும் திருபுவனத்தால் திருமேனியும் சிற்றிடையும் வார்க்கும் குவமுலையும் முளைமேன் முத்து மாலையும் மே என்று அபிராமி அந்தாதியில் அபிராம பட்டரும் 85வது ஸ்லோகத்தில் இதே கருத்தை அற்புதமாக அவர் எடுத்துட்டு வந்து காட்டுறாரு. இதற்கு அருணாமோதினியும் லக்ஷ்மிதரரும் சௌபாகியவர்த்தினியிலும் கூட ரொம்ப அழகாக அற்புதமாக பெரிய பாஷ்யமாக கொடுத்துருக்காங்க. நம்மளால் அவ்வளோத்தையும் சொல்ல முடியாது. ஆனால் இதில் நிறைய யந்திரங்கள் எல்லாம் கூட்டி அங்கே காட்டப்பட்டுள்ளது. அதையெல்லாம் நாம் பின்னொரு காலத்தில் ரொம்ப விளக்கமாக பார்க்கலாம். ஆனால் இதில் இருக்கிற அந்த பொருள் என்னவென்றால், தேவி உன் பதியான பரமேஸ்வரனின் பெருமைகளை நீ நினைத்து நினைத்து மகிழ்வதால் உன் தங்க கலசம் போன்ற ஸ்தலங்கள் அடிக்கடி வியத்து பூரிப்பால் மன்மதன் அதன் சுமையை இடுப்பிலிருந்து ஒளிந்து விடுமோ என்று நினைத்து 3 கொடிகளை சுற்றியது போல் உன்னுடைய இடுப்பில் 3 தசை மடிப்புகள் உள்ளது என்று காட்டுகின்றார். இதுவே இந்த பொருளுடைய இந்த ஸ்லோகத்தின் பொருள். இதன் யந்திரம் இங்கே தரப்பட்டுள்ளது. எல்லோரும் அம்பாளுடைய இந்த அழகிய வர்ணனையில் தியானம் செய்து நாமும் அம்பாளின் நம் அன்னை ஆதிசக்தியின் அருளை பெறுவோம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.